கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி மூணு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்கை நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த பேரிஷ் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கூட அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நம்ம நேற்று என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ, ஸோ அது எக்ஸாக்டாகவே என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு 169 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை, அதாவது ஆல் டைம் ஹைக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ கிளியராக அதோட ஆல் டைம் ஹையை கூடிய சீக்கிரம் விரைவில் எட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் பண்ணணும்னு நம்ம நேற்று பேசியிருந்திருப்போம். ஸோ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் அதோட இந்த ட்ரெண்ட் லைனை, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் தான் என்ன இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து என்னாச்சு உங்களுக்கு கரெக்டாக, ஸோ இதுக்கு முன்னாடி 1, ஸோ 2, ஸோ இந்த டைம் வந்து இதை வந்து உடைக்குமா இல்லை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துருமா அப்படின்றத நம்ம பற்றி யோசிச்சிருந்துருப்போம், அதாவது நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அதோட ஆல் டைம் ஹையை எட்டும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் அது வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும். ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு, மைனர் ட்ரெண்டை. இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணதும் ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இங்கே வரைக்கும் போகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் நிஃப்டியும் இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இந்த இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிட் கேப் நிஃப்டியும் அதோட ஆல் டைம் ஹைக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ அங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் அதோட ஆல் டைம் ஹைக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் டெக் வந்து நேற்று 10% என்ன இருக்குது, உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப் கெய்னர் மட்டும் இல்லை, ஸோ பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே தான் போய் இங்கேருந்து கரெக்டாக கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு இந்த 326 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக ஓரியன்ட் டெக்குக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், அதாவது இந்த 314 அப்படின்றத 314, 315, ஸோ இந்த ஜோனை வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைன். ஸோ இது உங்களுக்கு எஸ்எல்லை வச்சுக்கிட்டு, இந்த ஜோனை எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை அதாவது என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் அதாவது ஆல் டைம் ஹை உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டு 664 அப்படின்றது ஆல் டைம் ஹை. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ரெடிங்டன் நேற்று மார்னிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 7% இருக்கும்போதே நம்ம உங்ககிட்ட ஸோ நம்ம உங்களுக்கு பேசியிருந்திருப்போம் நேற்று 2வது வீடியோவில். ஸோ ரெடிங்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% நொறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது இதோட 313 அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை. ஸோ நியரில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ட்ரெண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட். அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டார்கெட். ஏன்னா ஒரே நாளே 20% வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சிஜி அதாவது சிஜி பவர். இந்த சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட்டை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 709 உங்களுக்கு டார்கெட்டை கிளியர் கட்டாக என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட் அதாவது ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் 799 உங்களுக்கு இன்றைக்கி கூட எவ்வளோ 2 பாயிண்ட்டை நம்ம கம்மியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டார்கெட்டாக இருக்கும் 799. ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை 858. ஸோ நீங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் ஸோ உங்களோட டெசிஷன். ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அகைன் மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம். அப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஎல், ஜிஎஸ்பிஎல், ஸோ என்ஹெச்பிசி, சோழமண்டலம், ஸோ இப்படி நிறைய ஸ்டாக் வந்து உங்களுக்கு 3% மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ஒரு ஏரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து அதை ரன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் டாடா ஸ்டீல். ஸோ இந்த டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த ஜோன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த சேனல் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணும் போதெல்லாம் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிளியர் கட்டாக பிரேக் அவுட். அப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேனல் தான். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா 169க்கு கீழே நம்ம எஸ்எல்ஐ வந்து இங்கே வச்சுக்கிறலாம். ஸோ இங்கே தான் ப்ராப்பராக உங்களுக்கு வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து இதோட ஆல் டைம் ஹை 183 அப்படின்றது டாடா ஸ்டீலோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே இது வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே பிரேக் அவுட் மேலே போயிருக்கு. ஸோ மேலே ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் உங்களுக்கு கேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இதை வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இங்கே வைக்கலாம். ஸோ கொஞ்சம் கீழே வச்சுக்கிடலாம். ஸோ 1086 அப்படின்றது நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1200 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஆமாம்,
ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் அதாவது இந்த டார்கெட் லைனை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை ரெண்டையும் வீக்லியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஹை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இங்கேயும் இங்கேயும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் JSW Infra. JSW Infra பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நியரில் தான் இருக்குது. இந்த 356 அப்படின்றது உங்களுக்கு JSW Infraவோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருந்தாலும் இப்போ கீழே விழுந்துட்டு ஒரு ரெக்கவரை கொடுத்துருக்கு. ஸோ ரெக்கவரி கொடுத்துருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து உடைக்கலாம். ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம வந்து இதை பிரேக் அவுட்டு அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல்ல வந்து இங்கே வைக்கணும்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் எஸ்எல்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 356 இதோட ஆல் டைம் ஹை தான் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் GE ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்சாலிடேட் ஜோனில் தான் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன ஆகிட்டுருக்கு, இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால் 1474 அப்படின்றது உங்களுக்கு GE ஷிப்பிங்கோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால், இந்த ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி பாருங்கள் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிட்டு இங்கே என்ன இருக்குன்னா உங்களுக்கு, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இங்கே இதை உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ மேலே போகும்போது இந்த ஜோனில் பாருங்கள், இந்த ஜோன்லையும் உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு ஸோ நம்ம இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் இப்போ மேலே போய் ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு மேலே உடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், இன்றைக்கி அதாவது ஃபஸ்ட்டு அவர் ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் உடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைக்கணும். இதை உடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சிருக்க போகிறீங்கனாலும் சரி. ஸோ இல்லை அதுதான் ஆமாம் நெக்ஸ்ட் டார்கெட் அதுவாக தான் இருக்கும். அதே தான் 1100 அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. எஸ்எல் வந்து நீங்கள் வந்து இங்கே வைக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த லோவுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வைக்கலாம் ஒன்று. இல்லை அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் இந்த ஹையை இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கா, இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு எங்கேயும் வரும். இதுக்கு முன்னாடி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே கூட வரும். ஸோ 1363 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், செகண்ட் டார்கெட் 1474 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எலக்ட்ரான் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் தான். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது கீழே விழுந்திருக்கு. ஓகே, அதை மார்க் பண்ணிடும். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 736. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஃபால் ஆகிட்டு என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஃபால் இங்கேருந்து நல்ல ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து என்ன இருக்குது இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரெக்கவர் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ டவுன் சைடில் வந்திருந்தாலும் கூட இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு இதோட இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன இருக்குது மேலே பிரேக் அவுட் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா தெரியும்.
ஸோ இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இது என்ன இருக்குது அப்படின்னா 2 டைம் என்ன இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ண முடியாமல் உங்களுக்கு இருந்தது. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸோ இந்த ஜோன், அதாவது லாஸ்ட் 2 ஹையையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணி வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது இந்த டார்கெட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போது நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை இந்த 736 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நம்ம எஸ்எல் வைக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் சோழமண்டலம் ஃபினான்ஸ். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கு. இப்போ ஹேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்தது தான். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உடச்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ நம்ம கொடுத்தது இந்த ஜோனில் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாகவே உடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நம்ம இதை உடைக்கும் போது ஒரு நாள் 5 நாள் முன்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் உங்களுக்கு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1918 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் SW சோலார், ஸ்டெர்லிங் வில்சன் சோலார். அதாவது ஸ்டெர்லிங் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் வரும். இல்லை SW சோலார் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 800 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ண ஸ்டாக்கு கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அதாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ அதனால அதாவது நம்ம எப்போயுமே இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து க்ரீன் கலர்லையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட் லைன்லையும் நம்ம வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கிளியராக வந்து வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஒருவேளை அதாவது நம்ம இங்கேருந்து இப்போது வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் 245 நம்ம எஸ்எல்லாக வைக்கலாம். இந்த எஸ்எல் ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம் இந்த ஜோனில் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம எஸ்எல் வந்து வைப்போம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு இந்த ஜோனில் தான் உங்களுக்கு மல்டிபிள் டைம் என்ன இருக்குது 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனலை வந்து பிரேக் பண்ண முடியாமல் கீழே தான் விழுந்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 330 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட அனாலிசிஸ்லாம் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இதுக்கும் இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இன்னும் சில ஸ்டாக் வந்து இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.